அதுதான் சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஜித்குமார் கொலை வழக்காகட்டும், சுந்தரேசன் அவர்களோட நடவடிக்கை ஆகட்டும், நேர்மைக்கு எடுத்த நேர்மையாக எடுத்த நடவடிக்கைக்கு அவருக்கு தண்டனை கிடைக்குது. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, காவல்துறை இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது. தொடர்ந்து இது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, இதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இல்லாமயே இருக்கு சார். இல்ல இப்ப தீர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சட்டம் தன் கடமையை செய்யணும். யார் தவறு செஞ்சாலும் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அப்போ காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒருத்தர் குற்றம் சுமத்தப்பட்டால் அவரை எடுத்து விசாரணை செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இந்த தம்பி அவர் கொலையாண்டவருடைய அந்த கோயிலில் நடந்த நகைக்காக நடந்தது இல்லையா, அந்த விஷயத்திலையுமே அஜித்குமாரோடைய விஷயத்திலையுமே அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர், குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையான்னு விசாரணை பண்ணி அவர் அடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ்லேயே தப்பான விஷயம். அவரை அடித்து கொல்லும் அளவுக்கு, இது ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் அப்படிதான் அப்பா பையனை கொன்னாங்க, அது சென்ற ஆட்சியில் நடந்துச்சுன்னு இப்போ அதை தூக்கிட்டு வந்தாங்க. இது வந்து தீர்வு இல்லை. நீங்கள் அவங்க மேலே குற்றம் சொல்கிறதோ அவங்க உங்கள் மேலே குற்றம் சொல்ல, மக்களுக்கு சட்டமும் நியாயமும் நீதியும் கிடைக்கணும். அப்போ காவல்துறையை நம்பி யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிறீங்க. காவல்துறை இப்படி நண்பர்கள் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதனை அவன் தப்பு செஞ்சானா இல்லையானே தெரியாமல் 5-6 நபர்கள் போட்டு அவனை சாகடிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் இது. இதில் யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே வந்து மனிதாபிமானமே இல்லாமல் நடந்திருக்குது காவல்துறை. அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருக்கணும்னா காவல்துறை வந்து முறையான விஷயத்துல வந்து அவங்களை செயல்பட வைக்கணும். அது நம்ம தமிழக முதல்வர் தான் அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவருடைய நேரடி கண்காணிப்பு இருக்கக்கூடிய துறை. இன்னொரு விஷயங்க, நீங்க காவல்துறைக்கு மட்டும்தான் மற்ற அரசு துறைகளுக்கு இல்லாத ஒரு அதிகாரம். அப்பா மாதிரி அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கு இருக்கு, ஆனால் அவங்க தண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எங்களை போன்றவருடைய கருத்து. மேலும் இப்போ இந்த திருநெல்வேலியில் நடந்திருக்கிற விஷயம் வந்து ஏற்கனவே தருமபுரியில் நடந்துச்சு. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது. இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வந்து